بسم الله الرحمن الرحيم. இது மாதிரி சமாதி வழிபாடுகளை, தர்கா வழிபாடுகளை, தனிமனித வழிபாடுகளை நியாயப்படுத்தக்கூடியவர்கள் இன்னொரு வாதத்தையும் எடுத்து வைப்பார்கள். என்ன வாதம் என்று சொன்னால், திருக்குரானிலே சில விஷயங்களை மேலோட்டமாக பார்க்கும் பொழுது முரண்பாடு போல தோற்றமளிக்கும். ஆனால் குரான்ல கண்டிப்பா முரண்பாடு இருக்காது. அல்லாஹ் திருமறை குரான்ல என்ன செய்யறான்னு கேட்டா, லவ்கான மின் இந்து கைரில்லாஹி லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கதீரா. இந்த குரான் அல்லாஹ் அல்லாத வேற யாரிடம் இருந்தாவது வந்திருக்குமையானால் இதுல நிறைய முரண்பாடுகளை அவர்கள் பார்த்திருப்பார்கள். இது முரண்பாடு இல்லாம இருக்கிறது தான் இறைவேதம் என்பதற்கே பெரிய ஆதாரம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதனால கண்டிப்பா குரான்ல முரண்பாடு கிடையாது. ஆனா இவங்களுடைய குறைவான விளக்கத்தின், குறைவான அறிவின் காரணமாக சில பேர் குரானுடைய வசனங்கள் ஒரு முரண்பாடு மாதிரி தெரியும் பொழுது அதுல எது இவர்களுக்கு சாதகமானதோ அந்த மாதிரி வசனங்களை எடுத்துக்கொண்டு இதெல்லாம் சமாதி வழிபாட்டுக்கு ஆதாரம் என்று சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அதுல முக்கியமான ஒரு ஆதாரம் என்னன்னு சொன்னா, குரான்ல அல்லாஹ் அல்ஹம்து சூராவுல 1வது அத்தியாயத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்னா, ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன். இத நம்மள உறுதிமொழி கொடுக்க சொல்றான் அல்லாஹ். இதுக்கு என்ன அர்த்தம்? இறைவா, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். உன்னிடம் உதவி தேடுகிறோம் அர்த்தம் கிடையாது. உன்னிடமே உதவி தேடுகிறோம், வேற யார்ட்டையும் உதவி தேட மாட்டோம். உன்னை வணங்குகிறோம்னா அதுக்கு அர்த்தம் வேற, உன்னையே வணங்குகிறோம்னா அதனுடைய அர்த்தம் வேறையா போயிடும். உன்னை வணங்குகிறோம்னா உன்னை வணங்குவோம், வேற யாரையும் வணங்குவோம் அர்த்தம் அதுல இருக்குது. உன்னையே வணங்குவோம், உன்னை மட்டுமே வணங்குவோம் என்று சொன்னா அல்லாஹ் வணங்குவோம், வேற யாரையும் வணங்க மாட்டோம் அர்த்தம். உன்னிடமே உதவி தேடுவோம் என்று சொன்னால் உன்னிடத்துல தேடுவோம், வேற யாரையும் தேட மாட்டோம். இந்த ஏகாரம் கொடுத்து சொல்றோம் இல்லையா, உன்னிடமே, அதுக்குள்ள இந்த அர்த்தம் அடங்கி இருக்கிறது. இதை வைத்துக்கொண்டு என்ன செய்வார்கள்னா, பாருங்க, உன்னிடமே உதவி தேடுங்கள் சொல்றாங்க. நம்ம அல்லாஹ் சொல்றது நம்ம சொல்ற மாதிரி சொல்றாங்க. உன்னிடமே உதவி தேடுகிறோம்னு சொல்றாங்க. இவங்க எல்லா தேவைகளும் மனுஷன் தான் உதவி கேட்டுட்டு இருக்கிறாங்க. நம்ம என்ன செய்யறோமா, வயிற்ற வலிச்சா டாக்டர்கிட்ட போறோமா, ஒரு கடையில போய் ஜாமான் வாங்குறோமா, ஒரு காரியத்தை நமக்கு செய்ய முடியலன்னா அடுத்த ஆளுடைய உதவியை நாடுகிறோம். வீடு தீப்பிடிச்சிருன்னு சொன்னா தீயணைப்பு படையுடைய உதவியை நம்ம என்ன செய்யறோம், கேட்கிறோம். ஒரு நல்லது கெட்டது எல்லாருமே அடுத்தவருடைய உதவி வாங்காம யாராவது இருக்கிறோமா? நம்ம வாழ்க்கையில ஆயிரக்கணக்கான உதவிகளை மற்றவர்கள் வழியாகத்தான் நம்ம பெற்றுக் கொண்டிருக்கிறோம். என்ன சொல்வார்கள் கேட்டா, இவங்க பாருங்க, உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்ட்ட மட்டும் உதவி தேடுறாங்க. உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் உதவி தேடும் போது அவுளியார் தேடினா என்ன? நீங்க டாக்டர்கிட்ட உதவி தேடுவீங்க, அது ஷிர்க் இல்லைம்பீங்க. பாப்பாட்ட போய் உதவி தேடுவீங்க, அம்மாட்ட உதவி தேடுவீங்க, புருஷன் பொண்டாட்டி ஒருத்தர் கொடுத்த உதவி தேடிக்கிறவீங்க. இப்படி எத்தனையோ நண்பர்கள்ட்ட உதவி வாங்குவீங்க, அரசாங்கத்துல உதவி வாங்குறீங்க. இப்படி பலவிதமான உதவிகளை பலவிதமான மனிதர்கள்ட்ட நீங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கும் பொழுது அப்புறம் என்ன உன்னிடமே உதவி தேடுகிறோம்னு சொல்லிட்டு தர்காவுக்கு போறதுக்கு மட்டும் பொறுத்துறீங்க, அவுளியாட்ட கேட்கறது மட்டும் தப்புங்கிறீங்க. சாதாரண ஆள்கிட்ட எல்லாம் கேட்கலாம், அவுளியாட்ட மட்டும் கேட்க கூடாதா? இப்படின்னு சொன்னவனே என்ன ஆயிரும், ஆமா எவன்கிட்ட போய் டாக்டர் போய் கேட்கறது அவுளியாட்ட கேட்டா என்ன? இந்த மாதிரியான ஒரு வாதத்தை வைத்து என்ன செய்வாங்க, மக்களை குழப்புகிறார்கள். அதை பார்க்கிறோம். இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னா, அப்ப உன்னிடமே உதவி தேடுகிறோம் பொய்யா? இவன் என்ன செய்யணும், உன்னிடமே உதவி தேடுகிறோம் அர்த்தம் சொல்லும். முதல்ல அல்லாஹ் சொல்றான், நாங்க சொல்லல. உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்பதை கடைபிடிக்க வேண்டியது உனக்கும் கடமை, எனக்கும் கடமை. ஏன்னா சொல்வது அல்லாஹ். அப்ப உன்னிடமே உதவி தேடுகிறோம் அல்லாஹ் சொல்றான்னு சொன்னா அதுக்கு ஒரு செயல் வடிவம் கொடுக்கணுமா இல்லையா? அதுக்கு நீ வைக்கிற அர்த்தம் தான் என்ன? உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்பதற்கு உன்னுடைய அர்த்தத்தை தான் சொல்லு. அதெல்லாம் புரியாது, நமக்கு விளங்காத விட்டுற வேண்டியதான். இப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த உன்னிடமே உதவி தேடுங்கிறது மீனிங்லெஸ்ங்கிறான். அதாவது அதுக்கு ஒரு அர்த்தமே இல்ல, பொருளற்ற ஒரு வசனம் என்று மக்கள்கிட்ட சித்தரித்து, அதனால நம்ம மனிதர்கள்ட்ட கேட்கிற மாதிரி பெரியார்கள் மகான்கள்ட்ட கேட்டுக்கலாம், அவுளியாக்கள்ட்ட கேட்டுக்கலாம் என்று ஒரு வாதத்தை வைக்கிறார்கள். நம்மளும் என்ன செய்யறோம், மனிதர்கள்ட்ட உதவி தேடக்கூடாதுன்னு சொல்றோம், சொல்லவே இல்லை. உன்னிடமே உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்வதையும் சொல்கிறோம்.
அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு தேவை ஏற்படுமையானால் மனிதர்கள்ட்ட என்ன செய்யுங்க, உதவிகளை வாங்கிக் கொள்ளுங்கள், வாங்கிக் கொள்ள வேண்டும். ஒருத்தர் சார்ந்துதான் இருக்கணும் என்று ஏராளமான குர்ஆன் வசனங்கள் அதையும் ஒரு பக்கம் அனுமதிக்கிறது. உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்றும் அல்லாஹ் தான் சொல்றான். மனுஷர்கள்ட்ட நீங்க உதவியை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அல்லாஹ் தான் சொல்றான். தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, இறையச்சத்திற்கும் நன்மையான காரியங்களுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து உதவியாக இருந்து கொள்ளுங்கள். வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான், பாவத்திற்கும் வரம்பு மீறலுக்கும் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்காதீங்க. 5வது அத்தியாயத்துல 2வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். ஒரு தடவை உன்னிடமும் உதவி தருங்கிறான், இன்னொரு இடத்துல ஒருத்தருக்கு உதவியா இருந்துக்கிறங்கப்பா. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருந்தாலும் ஒருத்தன் தேடுறான் ஒருத்தன் வாங்குறான்னு தான் அர்த்தம். ஒருத்தர் நான் உங்களுக்கு உதவி செய்வேன், நீங்க எங்களுக்கு உதவி செய்வீங்க, இந்த மாதிரி தான் இருக்கிறது. அதே மாதிரி வல்லதீன ஆவோ நஸரு, யார் வந்து மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் பண்ணி வந்த மக்களை அடைக்கலம் கொடுத்து உதவி செய்தார்களோ அவர்களுக்கு வந்து நிறைய கூலி இருக்குது என்று 8வது அத்தியாயத்தில் 72 வசனத்தில் சொல்கிறான். அப்படி உதவி செஞ்ச காரணத்தினால அவங்களுக்கு அன்சார்கள்னே பேரு. அன்சார்னா உதவியாளர்கள். மதீனாவில் உள்ள மக்களுக்கு என்ன பேரு? அன்சார்கள் சொல்றோம். அன்சாருக்கு அர்த்தம் என்ன? அவர்கள் உதவி செய்த காரணத்தினால் உதவியாளர்கள் அவங்களுக்கு பட்டம் கொடுத்துட்டான்ல. அப்ப அவங்க உதவி செஞ்சாங்கன்னா இவங்க உதவி கேட்டாங்கன்னு அர்த்தம். மக்காவில இருந்து ஹிஜ்ரத் பண்ணி வர்றவங்க எல்லாம் உதவி தேடுறாங்க அந்த மக்கள்கிட்ட. மதீனாவில் உள்ள மக்கள் என்ன செய்யறாங்க, அவங்களுக்காக வேண்டி உதவி செய்யவும் செஞ்சாங்க. அப்ப இது மார்க்கத்தில் அனுமதிக்க போய் தான் அல்லாஹ் அதை சொல்றான். அப்ப உன்னிடமும் உதவி தேடுகிறோம் சொல்லக்கூடிய அந்த அல்லாஹ் தான் சொல்றான், மதீனா வாசிகள் வந்து மக்கா வாசிகளுக்கு உதவி செஞ்சாங்க, இவங்க உதவி வாங்கினாங்க, அவங்க செஞ்சாங்கன்னு அனுமதிக்கவும் செய்யறான். கூடாதுன்னு சொல்றான் என்ன செய்யறான், அதை அனுமதிக்கவும் செய்யறான். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு ஈசா நபி அவர்கள் மன் அன்சாரி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி எனக்கு யாருப்பா உதவி செய்ய போறீங்க, அவருக்கு ரொம்ப நெருக்கடி வந்து அவரை கொல்வதற்கு எதிரிகள் எல்லாம் திட்டம் போட்ட பொழுது அவருடைய மக்களை எல்லாம் கூட்டி வைத்துக் கொண்டு மன் அன்சாரி இலல்லாஹ், எனக்காக வேண்டி உதவி செய்யக்கூடியவங்க யாராவது இருக்கிறீங்களா ஒன்னு கேட்கிறாரு. காலல் ஹவாரியூன நஹ்னு அன்சாருல்லாஹ், ஹவாரியின்கள் என்ற அந்த சீடர்கள் சொன்னார்கள், நாங்க வந்து உங்களுக்கு அல்லாஹ்வுக்காக உதவி செய்யறோம், உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம், நாங்க பண்றோம். நபிக்கு அவங்க ஹெல்ப் பண்றாங்க. அப்ப நபிக்கு வந்து நினைஞ்சிருக்கிறார், ஒரு மக்கள்கிட்ட உதவி கேட்டிருக்கிறாரு, அந்த மக்கள் உதவி செஞ்சாங்க. இது 61:14 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போன துவக்க காலத்தில் என்ன செஞ்சாங்கன்னா நிறைய எதிரிகளுடைய அச்சம் இருந்தது. அப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு இரவு நேரத்தில் உங்கள யாராவது காவலுக்கு தயாரா இருக்கிறீங்களா, எனக்கு பாதுகாப்புக்கு யாராவது இருக்கிறீங்களான்னு கேட்டாங்க. அப்ப ஒரு சஹாபி நினைஞ்சாரு, ஆயுதத்தை தரித்து கொண்டு நான் காவலுக்கு வர்றேன். அவர் சாத் இப்னு அபி வக்காஸ், அவர் காவலுக்கு வந்தார் என்று வந்து ரசூலுல்லாஹ் தூங்குனாங்க. அப்ப நிம்மதியா தூங்குனாங்க. ஏன்னா புறப்பட்டு வந்துட்டாங்க, எப்படியாவது உங்களை கொலை பண்ணணும்னு திட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. பிந்தி வேணான்ட்டாங்க, அது ஒரு விஷயம். அல்லாஹ் பாதுகாப்பேன்னு சொன்ன பிறகு காவல் வேணாம் என்று சொல்லிவிட்டார்கள். ஆரம்பத்தில் வந்து அவங்களுக்கும் பாதுகாப்பு போடணும்னு ஆலோசனை செய்து ரசூலுல்லாஹ்வை கேட்டும் இருக்கிறார்கள். எனக்கு ரொம்ப அச்சுறுத்தல் இருக்கிறதுனால நான் நிம்மதியா தூங்குவதற்கு நீங்கள் யாராவது காவல் இருக்கிறீர்களான்னு கேட்டாங்க. அது உதவிதானே தேடி இருக்கிறாங்க. இது வந்து புகாரில 2885, 7231 இது மாதிரி பார்க்கிறோம். ஒவ்வொரு நபிக்கும் உதவியாளர்கள் இருந்தார்கள். எனக்கு உதவியாளர் ஜுபைர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் 10 பேர்ல ஒரு ஆள் சொர்க்கவாசியில் உள்ளார். அப்ப இவரை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய உதவியாளர் என்று சொல்லி இருக்கிறார்கள். இது புகாரில 2847, 2997, 4113, 7261 இதுல எல்லாம் இருக்கிறது. அப்ப இப்படி நிறைய எடுத்துக்கிட்டே போகலாம். கணக்கு வழக்கு இல்லாத ஆதாரங்கள் இருக்கிறது. எதுக்கு? ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து கொள்வதற்கு. வல்லாஹு ஃபீ அவுனில் அப்தி மா கானல் அப்து ஃபீ அவுனி அஹீஹி, தன் சகோதரனுக்கு ஒருவன் உதவி செய்து கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் அவனுக்கு அல்லாஹ் உதவி செய்து கொண்டிருக்கிறான். நம்ம மக்கள் பணி ஆற்றிக் கொண்டிருந்தோமே ஆனால் நமக்கு தேவையான விஷயத்தை அல்லாஹ் பார்த்துக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக முஸ்லிம்ல 4867வது ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இதெல்லாம் பார்க்கையில மனிதர்கள்ட்ட ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி வாங்க சொல்லி அல்லாஹ் அனுமதிக்கிறான். ஒரு வசனத்துல என்ன பண்றான், என்கிட்ட தான் உதவி தேடணும், என்னை தவிர யார்ட்டையும் உதவி தேடக்கூடாதுங்கிறான். இது ஒரு முரண்பாடு மாதிரி இருக்குதா? அதனால என்ன செய்யறாங்க, முரண்பாடா இருக்கு, நாங்க ஒன்னு விட்டுருவோம், உன்னிடமும் உதவி தேடணும், அதை நாங்க விட்டுருவோம். எல்லாத்தையும் உதவி செய்ய கேட்கறான்ல, உதவி தேட அல்ல அனுமதிக்கிறான்ல, அதை நாங்க எடுத்துக்கிட்டு நாங்க அவளியாட்ட கேட்கிறோம். இவங்கள்ட்ட கேட்கும்போது வாப்பாட்ட கேட்கும் அவளியாட்ட கேட்க கூடாதா? வாப்பாவோட அவளியா மட்டமா? இந்த மாதிரி பாமர தனப்பாவை மக்கள்கிட்ட சொல்லும் பொழுது அது ஒரு பயங்கரமான வாதம் மாதிரி இருக்குது. இதுல ரெண்டும் முரணே கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி தேடிக்கொள்ளுங்கள் என்பதும் உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்பதும் நேர் முரணான விஷயமா? முரணே கிடையாது. ரெண்டுக்குமே அர்த்தம் உண்டு.
ரெண்டுமே செயல்படுத்தணும், ரெண்டுமே வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும். இதை செஞ்சா அதை செய்ய முடியாது, அதை செஞ்சா இது செய்ய முடியாதுங்கிற அர்த்தம் கிடையாது. என்ன குழப்பம் இதுல அதை புரிந்து கொள்ற விதத்தில் அவர்கள் குழம்பி விட்டார்கள். உன்னிடமே உதவி தேடுகிறோம்டா என்ன அர்த்தம்? முதல்ல ஆரம்பமே என்ன, திடீர்னு உன்னிடமே உதவி தேடுகிறோம்டா சொல்றோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மான் அர் ரஹீம், மாலிக் யௌமித்தீன் இவ்வளவு சொல்லிவிட்டு, அதாவது அவன் ரஹ்மானா இருக்கான், ரப்புல் ஆலமீனா இருக்கான், அளவற்ற அருளாளனா இருக்கான், நிகரற்ற அன்புடையவனா இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு இந்த அந்தஸ்தை கொடுத்து இந்த இடத்தில் வைத்து உதவி தேடுறதா இருந்தா அவன்கிட்ட தான் தேடுவோம். எல்லாம் முடியும், அனைத்து அதிகாரம் இருக்கிறது, அதாவது இறை தன்மை கொடுத்து உதவி தேடுறதா இருந்தால் அது அவன்கிட்ட மட்டும்தான் தேட வேண்டும். இறைத்தன்மை கொடுக்காமல் உதவி தேடுவதாக இருந்தால் யார்கிட்ட வேணாலும் உதவி தெரிவிக்கிறோம். அதுக்கு மார்க்கத்துல தடை கிடையாது. இப்ப ஒரு ஆள்கிட்ட போய் நம்ம ஒரு 10 ரூபா கடன் கேட்கிறோம், அவர் கடவுள் நினைச்சா கேட்கிறோம் கிடையாது. இன்னைக்கு நம்ம 10 ரூபா கேட்டோம்னா நாளைக்கு அவன் நம்மள்ட்ட 5 ரூபா கேட்பான். நல்லா தெரிஞ்சுதான் கேட்கிறோம். இன்னைக்கு நம்ம அவன்கிட்ட கேட்டா அவன் நம்மள்ட்ட கேட்பான், நம்மள்ட்ட கேட்காட்டா கூட வேற ஒருத்தன் கேட்பான். நம்ம அவன்கிட்ட கேட்போம், அவன் வேற ஒருத்தன் கேட்பான். இவன் கடவுள் தன்மையெல்லாம் இவனுக்கு எங்க இருக்குது? பாப்பாட்ட கேட்கறான், கடவுள் நினைச்சா கேட்கிறோம். புருஷன் பொண்டாட்டி புருஷன்ட்ட கேட்கறா, கடவுள் நினைச்சா கேட்கறா. நம்ம புருஷன்ட்ட கேட்போம், புருஷன் யார்ட்டையாவது வாங்கி தான் தருவான், சம்பளம் வாங்கி தான் தருவான், அவன் இடத்துல வாங்கக்கூடியவனா இருக்கிறான். அப்ப ஒரு உதவி தேடுதல் என்பது அவனை இறைத்தன்மை ஏதாவது ஒரு அம்சத்தை கொடுத்து, அல்லாஹ்வுடைய அம்சத்தை, கடவுளுடைய அம்சத்தை கொடுத்து நீங்கள் உதவி தேடுறதா இருந்தால் அது கடவுள்கிட்ட மட்டும்தான் தேடணும். அந்த அம்சம் யாருக்கும் கிடையாது. அப்ப உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்றால் முதல்ல அல்லாஹ் வர்ணிச்சர் அவனுடைய பண்புகளை எல்லாம். ரப்புல் ஆலமீன் அந்த இடத்தில் வைத்து, ரஹ்மான் என்ற இடத்தில் வைத்து, மாலிக் யௌமித்தீன் என்ற இடத்தில் வைத்து அந்த அந்தஸ்தில் நாங்கள் உதவி தேடுவதாக இருந்தால் உன்னிடத்தில் தான் உதவி தேடுவோமே தவிர வேற யார்ட்டையும் தேட மாட்டோம். இதுதான் நமக்கு அல்லாஹ் கற்றுத்தரக்கூடிய பாடம். இப்ப நீங்க எடுத்துக்கிறங்க, இப்ப இறந்து போனவர்கள்ட்ட உதவி தேடுகிறான்ல, இது மனிதர்கள்ட்ட உதவி தேடுறோம்ல ஒருத்தருக்கு ஒருத்தர், இது மாதிரி உள்ளதா? ரெண்டு சமமா? இல்லவே இல்லை. ஏன் இறந்தவர்கள்ட்ட தேடக்கூடிய உதவிகள் எல்லாம் அவர்களை அல்லாஹ்வின் இடத்தில் வைத்து தேடுவதாக இருக்கிறது. மனிதர்கள்ட்ட நாம தேடுற உதவிகள் எல்லாம் அவனை மனித இடத்தில் வைத்து நம்ம என்ன செய்யறோம், தேடுவதாக இருக்கிறது. இதுதான் வேறுபாடு. அப்ப அல்லாஹ் யார்கிட்ட வேணா நீங்க உதவி தேடலாம், தப்பு கிடையாது. உங்க அவுலியாட்ட கூட உதவி தேடுங்க. எந்த இடத்துல வச்சு உதவி தேடணும்? மனிதன்கிற இடத்துல வைத்து தான் உதவி தேடணும். அந்த இடத்தில் வைத்து உதவி தேடினால் யார்கிட்ட வேணாலும் என்ன செய்யலாம், நம்ம உதவியை பெற்றுக் கொள்ளலாம். அதுல மார்க்கத்துல தடை இல்லை. இப்ப என்ன கவனிக்கணும், இப்ப இறந்து போன ஒரு ஆள்கிட்ட கேட்கறான், அவர் எந்த இடத்துல வச்சு கேட்கறான்? நல்லா தெரியுது அல்லாஹ்வோட இடத்துல வச்சிருக்காங்க. ஏன்னு கேட்டா, நீங்க ஒரு மனுஷன்ட்ட உதவி தேடுறீங்க, ஒரு 1000 ரூபாய் வேணும். 1000 ரூபாய் வேணும்டா அவர் என்ன, அது எப்படி உங்களுக்கு அந்த 1000 ரூபாய் கிடைக்கும்? அவர் அந்த 1000 ரூபாய் எடுக்கணும், பாக்கெட்ல இருந்தோ பர்ஸ்ல இருந்தோ பீரோவுல இருந்து என்ன செய்யணும், 1000 ரூபாய் எடுக்கணும், உங்களுக்கு நோக்கி நீட்டணும், நீங்க கையை நீட்டி வாங்கணும், நீங்க எடுத்துட்டு வந்துடணும். இப்படித்தான் உதவி செய்வாரு. நீங்கள் ஒரு மனிதன்ட்ட உதவி கேட்டீங்கன்னு சொன்னா இந்த முறையில தான் அவருக்கு செய்ய முடியும். ஆனா அல்லாஹ்ட்ட நீங்க உதவி கேட்கறீங்க, அல்லாஹ் எப்படி உங்களுக்கு உதவி செய்வான்? அல்லாஹ் ஒரு 1000 ரூபாய் வேணும், உடனே அல்லாஹ் கையை நீட்டி இந்த 1000 ரூபாய் இந்த டிடி வச்சுக்க, இந்த செக் போட்டிருக்கேன் வச்சுக்க, அப்படி என்னைக்காவது வந்திருக்கான யாருக்காச்சும் உலகத்துல? அல்லாஹ்ட்ட உதவி கேட்டோம்னா அவன் எப்படி தர்றான்னு தெரியாம தருவான். ஆனா எப்படி தர்றான்னு யாருக்குமே தெரியாது, அவன் பாடு தந்துருவான். மனுஷன்ட்ட உதவி கேட்டோம்னா, டாக்டர்கிட்ட வைத்த வலிங்கிறீங்க, என்ன செய்வாரு? வைத்த வலியா, போ வைத்த வலி சரியா போயிடும் இப்படி சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். என்ன செய்வாரு? இந்த மாத்திரை, இந்த ஊசி, இந்த டானிக்கு, இந்த லேகியம் இப்படின்னு என்னத்தையாவது கொடுத்து என்ன செய்வாரு? இது சாப்பிடுப்பா, இது உள்ள போய் வேலை செஞ்சு உன் வைத்த வலியை போக்கும்னு சொல்லி தர்றாரு. அப்ப டாக்டர்கிட்ட போய் வைத்த வலின்னு கேட்டோம்னா என்ன பண்றாரு? அதுக்குரிய மருந்து மாத்திரை எல்லாம் தர்றாரு. நமக்கு தீராத வைத்த வலி அல்லாஹ்ட்ட வாசிக்கிறோம், எல்லாம் கடுமையான வைத்த வலியா இருக்கு, இந்த இன்ஜெக்ஷன் போட்டு எல்லாம் வருவானா? மாத்திரையை போட்டு இறக்குவானா? வைத்த வலினோட அல்லாஹ் என்ன செய்வான்? ஆகுமாங்க ஆயிரும். அவனுடைய வேலை என்னது? நம்மளை டச் பண்ண கூட மாட்டான், ஒரு பொருளை மெட்டீரியல் தரவும் மாட்டான், உள்ள எதையும் செலுத்தவும் மாட்டான். அவன்கிட்ட கேட்கிறோம், ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னால் அந்த வினாடியே ஓடி போயிடும், வைத்த வலியும் போயிடும், தலைவலியும் போயிடும். அப்ப அல்லாஹ் எப்படி உதவி செய்யறான்? எந்த முறையில் அந்த உதவி நமக்கு வருகிறது என்று நமக்கே தெரியாமல் உதவி செய்வது அல்லாஹ்வுடைய உதவி. இந்த வகையில் தான் நடக்கும் என்று தெரிந்து வருவது மனிதன் செய்யற உதவி. எந்த மாதிரி உதவி நீங்கள் யார்கிட்ட போய் கேட்டாலும் சரி, அதற்குரிய ரூட்ல தான் வர முடியுமே தவிர ரூட் இல்லாம, ஒரு வழி இல்லாம என்ன செய்யாது, அந்த உதவி நம்மளை அடையாது. ஒரு 1000 ரூபாய் வேணும், கையை கட்டிக்கிட்டு 1000 ரூபாய் தானே வேணும், உன் பாக்கெட்ல இருக்கும் பாரு,
இப்படி கொடுக்கல 1000 ரூபாயா, இப்படி கொடுக்கல. 1000 ரூபாய் எடுத்து நீட்டி வாங்கி இப்படிதான் கொடுக்க முடியும். அல்லாஹ் கொடுக்கறது இப்படியா? இப்படி அல்லாஹ் யாருக்காவது கொடுத்து கூரை பத்திரம் கொடுத்து பார்த்திருக்கிறோமா? பார்க்கவே இல்லை. அவன் என்ன செய்வான்? அவன் ஒரு ஆர்டர் தான் பண்ணுவான். அது பாட்டுக்கு எப்படி வருதுன்னு தெரியாது. ஒன்னு பிச்சைக்காரன் கொடி சொன்னாயிரம். அந்த மாதிரி இருக்குது. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த அவுளியாட்ட போய் கேட்கறது வந்து இந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி இருக்கா? என்ன யோசிச்சு பார்க்கணும். ஒரு டாக்டர்கிட்ட போய் வைத்த வழின்னு கேட்கறீங்களா? அந்த மாதிரி அவுளியாட்ட போய் வைத்த வழின்னு கேட்கறீங்க. அங்க இருந்து மனுஷன் தர்ற மாதிரி மாத்திரை தட்டு வாங்கிட்டு வாங்க, தர்காவுக்கு போங்க, அவுளியா வைத்த வழி, இந்த வைத்த வழி அந்த மாத்திரை போட்டுருக்க. இந்த கை நீண்டு ஒரு கையை நீட்டு என்ன செய்யறாரு? மாத்திரை தந்து வாங்கிட்டு வந்த மார்க்கத்தில் கூடாதா? மாத்திரை கிடைக்குது வாங்கிட்டு வரான், என்ன இருக்குது? அவர் தான் கையை நீட்டி தானே தர்றாரு. நீ அப்படி என்னைக்காவது தர்காவில் போய் கேட்டு அல்லது தூரத்துல இருந்து நீ கேட்கிற, அவுளியாவே தலைவலி தாங்க முடியல, இந்தா ஏதாவது ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாருன்னு வைங்க, ஊசியை கொண்டாந்து குத்துறாருன்னு வைங்க, குத்திட்டு போங்க. இது இருக்கா? இது தப்பா? இது தப்பே கிடையாது. அவன் மனுஷன் மாதிரி தானே தர்றான், தெரிஞ்சதான் தர்றான், அல்ல மாதிரி தருவான்னு நினைக்கலையே. அப்ப நீங்க இங்க இதை போய் சமமாக்குறாங்க, ரெண்டுக்கு வித்தியாசம் வழங்கலாம் உங்களுக்கு. அப்ப அதே மாதிரி வந்து ஒரு டாக்டர் போய் நம்ம வைத்த வழின்னு போறோம், நமக்கு வந்து 10 பேர் முதல் உட்கார்ந்து இருப்பான். நம்ம போகும்போது என்ன செய்வோம்? அதுக்கு முன்னாடி டோக்கன் எடுத்துக்கிட்டு 10 பேர் கியூல உட்கார்ந்துட்டு இருப்பான். இப்ப டாக்டர் என்ன செய்வாரு? டோக்கன் ஒவ்வொருத்தரா வாம்பாரு. ஒருத்தனுக்கு வைத்தியம் பண்ணும்போது இன்னொருத்தனுக்கு ஒரு பண்ண இயலாது. ஒருத்தன் முறையிடும் போது இன்னொருத்தர் முறையிட முடியாது. 10 பேர் ஒண்ணா உட்காந்துட்டு தலைவலி வைத்த ஆள் கொண்டு சொல்றான்னு வைங்க, அவர் யாருக்காவது வைத்தியம் பண்ண முடியுமா? ஒருத்தனா சொல்லக்கூடா, என்னடா எனக்கு விளங்கு, ஒரு 2 காது இருந்தாலும் ஒண்ணுதான் கேட்க முடியும், ஏன்டா ஆளாளுக்கு சொல்றேன்னு கேட்பாரா இல்லையா? அப்ப ஒரு டாக்டர்கிட்ட போறோம்னு சொன்னா அவர் வந்து ஒரு நேரத்தில் ஒண்ணுதான் பாப்பாரு, ஒரு ஆள் இதைத்தான் கேட்பாரு, அதான் யோசிச்சு பார்த்து அனலைஸ் பண்ணி இது மாத்திரை கொடுத்தா சரியா வரும், ஒரு மாத்திரையை தருவார். சரி, அல்லாட்ட கேட்கிறோம், நம்ம என்ன செய்யறோம்? நம்ம இவ்வளவு பேர் இருக்கிறோம், ஆளுக்கு ஒரு தேவை இருக்கு, எல்லாம் கேட்டுப்படாதீங்க, ஒருத்தர முதல் நீங்க எழுங்க, 2ஆம் நம்பர் டோக்கன் பேர் கேட்கட்டும், இப்படி அல்லாட்ட கேட்கிறோம். அல்லாட்ட என்ன செய்யறோம்? 50 பேரும் கேட்கிறோம். இந்த பள்ளியில உட்கார்ந்துட்டு கேட்கிற மாதிரி உலகத்தில் அத்தனை பள்ளியிலையும் உட்கார்ந்துக்கிட்டு கோடான 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 மக்கள் ஒரே நேரத்தில் என்ன செய்யறாங்க? கேட்கிறாங்க. கியூ கிடையாது, ஒரு நேரத்தில் ஒரு ஆளுங்கிற ஒரு கணக்கெல்லாம் கிடையாது. அவ்வளவு பேர் இப்ப ஒரு செகண்ட்ல இப்ப நீங்கள் கேட்கலாம். இப்ப எல்லாரும் சேர்ந்து யாரெல்லாம் எனக்கு ஒரு தேவை நிறைவேற்றின ஆளுக்கு ஒரு கோரிக்கை நீங்கள் கேட்டாலும் அவனுக்கு கேட்குமா இல்லையா? பிரித்து அறிந்து அவன் உதவி செய்வானா இல்லையா? அப்ப நீங்க வந்து தர்காவுல கேட்கறது வந்து எந்த வகையில் இருக்கிறது? கியூ போடுறீங்களா? டோக்கன் கொடுத்தீங்களா? அப்ப தர்காவுல வந்து முதல்ல ஒரு தர்றதே வந்து அல்லா தர்ற மாதிரி தர்றாருன்னு நினைக்கிறீங்க. ரெண்டாவது என்னன்னு கேட்டா, இங்க இருந்துகிட்டு நீங்க நான் ஒரு ஆண்டு வரேங்கிறீங்க, மதுரையில உட்காந்து நான் ஒரு ஆண்டு வரேங்கிறான், அதுல 100 பேர் கேட்கறான். திருச்சியில உட்காந்து நான் ஒரு ஆண்டு வரேன்னு கூப்பிடுறான். அப்ப தஞ்சாவூர்ல உட்காந்து நான் ஒரு ஆண்டு வரேன், நாகூர்ல இருந்து நான் ஒரு ஆண்டு வரேங்கிறான். இப்ப இங்க ஒரு நேரத்தில் ஒரு 1000 பேர் கூப்பிட்டாங்கன்னா இந்த 1000த்தையும் கேட்பாருங்கிறீங்களா? இது யாரு கேட்கிற மாதிரி இருக்கு? இது எந்த இடத்தில் வைத்தவரை நீங்க வச்சிருக்கிறீங்க? அவருடைய கேட்கும் திறன் வந்து அல்லாஹ்வுடைய கேட்கும் திறனை போலன்னு வரலையா? இது எப்படி இந்த மாதிரி உதவி எப்படி தேட முடியும்? மனுஷனை போல நினைத்துக் கொண்டு உதவி தேடலை. சும்மா சொல்ற, அவர் டாக்டர்கிட்ட கேட்டால் அவர்கிட்ட கேட்டால் என்ன, ரெண்டு ஒண்ணு மாதிரி ஒப்பிட்டு கேட்டுறீங்க. ஒப்பிடுறதுக்கு என்ன இருக்குங்க? அப்ப ஒரு நேரத்தில் லட்சக்கணக்கான பேர் கேட்கறான். அவுளியா பெரிய ஃபேமஸா இருந்தாருன்னா இன்னும் அதிகமான பேர் கேட்பான். ஃபேமஸ் இல்லாத இருந்தா கொஞ்சம் கொஞ்சம் பேராது கேட்பான். ஒருத்தனுக்கு அப்புறம் தான் ஒருத்தங்கிற கியூ கிடையாது. எந்த அவுளியா எந்த தர்காவுலையாவது உண்டுமா? கோயிலையாச்சும் இருக்குதுங்க, தர்காவுல கிடையாது. கோயில்ல பார்த்தா கியூ விட்டுருக்கான். அதான் காலையில இருந்து நீங்க 2 கிலோமீட்டர் நீளமாக இருக்கிறது, அங்கே ஒருத்தனை தான் விடுறான், ஒருத்த மாத்தி ஒருத்தனா அங்க தரிசனங்கள் கிடைக்கிறது. நீங்க தர்காவு மேட்டர் எப்படி இருக்குன்னு கேட்டா எல்லாம் என்ன கத்துறான், கியூ கிடையாது. அவனை இவனாச்சும் அந்த கடவுள் இடத்துல வைக்கல. ஒரு வகையில பார்த்தா என்ன செய்யறான்? ஒரு பாதி விஷயத்த மனுஷ இடத்துல வச்சுட்டு கேட்கறான். நீ என்ன பண்ற? நாகூர் அரண்டி உலகத்துல எங்க இருந்து வந்தாலும் கத்துற, எங்க இருந்து வந்தாலும் அப்துல் காதர் ஜிலானிங்கிற. அப்ப வந்து இதுல எத்தனை பேர் அழைத்தாலும் கேட்பார் என்று சொல்வது, இது வந்து அல்லாஹ்வுடைய இடத்தில் வைத்து நீங்கள் கேட்கிறீர்களா? மனித இடத்தில் வைத்து, மனுஷன் இடத்தில் வச்சு கேட்டா நாங்க ஏன் மறுக்க போறோம்? மனிதனுடைய இடத்தில் வைத்து நீங்கள் கேட்கவில்லை, கேட்க முடியாது. இது ஒரு விஷயம். முதல்ல அவர் செய்யற, அவரிடமிருந்து உதவி வரும் நினைக்கிறீங்கல்ல, அந்த உதவி மனிதன் செய்கிற உதவி போல் வருவது கிடையாது. இறைவன் எப்படி நனையாபுரத்தில் உதவி செய்வானோ அப்படி அவர் செய்வார் என்று நினைத்துத்தான் நீங்கள் அவர்கிட்ட கேட்கிறீங்க. கேட்கிற யாருமே அவர் கபரை பொத்துக்கிட்டு தருவார்னு கேட்பது கிடையாது. எப்படி தருவீங்க? அல்லாஹ் எப்படி தருவானோ அந்த மாதிரி தருவார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். இது முதலாவது வித்தியாசம். அதே நேரத்தில் ஒரு நேரத்தில் எத்தனை பேருக்கு வேண்டாலும் என்ன செய்வாரு? அவர் வந்து பிரார்த்தனையை கேட்பாரு என்றது ஒரு டாக்டர் வந்து அத்தனையும் கேட்க முடியாது தானே, அது ஒண்ணு இருக்குது. மூணாவது வந்து அவருக்கு தூரம் கூட மேட்டர் கிடையாது. இப்ப நீங்க என்கிட்ட ஒரு உதவி கேட்கறீங்க, நானே உங்கள்கிட்ட உதவி கேட்கறாங்க, 2 பேரும் பக்கத்து பக்கத்துல வரணும்.
நீங்க என்னை தேடி வரணும், நான் உங்களை தேடி வரணும், ஏதாவது கொடுங்கன்னு கேட்கணும். இது மாதிரி கேட்கறது மனுஷனை கரெக்டா புரிஞ்சிருக்கோம். ஏன் தேடி வர்றோம்? உங்களுக்கு என்கிட்ட ஒரு உதவி தேவைன்னா என்னை தேடி நீங்க வர்றீங்க. ஏன் வர்றீங்க? நீங்க அங்கேயும் நான் இங்கேயுமா இருந்து உதவி செய்ய முடியாது. அது ஒண்ணு நேரடியா வரலன்னா ஒரு கருவி மூலமாவது வருவீங்க. கருவி மூலமான போன் மூலமா, ஒரு ஃபேக்ஸ் மூலமா, ஒரு மெயில் மூலமாவது வருவீங்க. ஒருத்தர் நோக்கி ஒருத்தர் வரணும். வந்தா தான் என்ன செய்ய முடியும்? உதவி செய்ய முடியுங்கிறத நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம். அல்லாவுக்கு அப்படியா? போகணுமா? இதுக்கு மக்காவுக்கு இறங்கி போகணுமா? அல்ல இதுக்கு பள்ளிவாசல் நோக்கியாவது வரணுமா? நம்ம எங்க இருந்து கேட்கலாம்? ரோட்ல கேட்கலாம், காட்டுல கேட்கலாம், மேட்ல கேட்கலாம், படுத்துக்கிட்டு கேட்கலாம், எந்த மாதிரி வேண்டுமானாலும் அல்லாவிடத்துல கேட்கலாம். இந்த இடத்தில் இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல வச்சுதான் கேட்கணும் கணக்கு இருக்குது அல்லாட்ட கேட்கறதுக்கு? ஒரு கணக்கும் கிடையாது. அப்ப ஆனால் நீங்க அவுளியாட்ட கேட்கறது என்ன மாதிரி இருக்கிறது? நேர போய் கேட்கணும் சரத்து போட்டுருக்கிறீங்களா? நீங்கள் அவுளியாவை கூப்பிடுவதா இருந்தால் அந்த அடக்க ஸ்தலத்துக்கு நேர போக வேண்டும், அதுக்கு முன்னாடி இருந்துதான் கேட்க வேண்டும். அப்படியாவது நீங்க சொல்லி இருக்கிறீங்களா இது வரைக்கும்? அவன் எங்கெங்கயோ இருக்கிறான், அவங்க கேட்பாங்கிறீங்க. இவன் எங்க இருக்கான், அவன் எங்க இருக்கான், இங்க இருந்துட்டு அது கேட்க, அங்க இருந்து இது கேட்கும்னா எப்படி? இது யாரு மாதிரி நீங்க பாக்குறீங்க? இது அல்லாவுக்கு தானே இப்படி இருக்கு. எங்க இருந்து வேண்டாலும் கேட்கலாம், எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் கேட்கலாம் என்பதெல்லாம். அப்ப இது அல்லாவுடைய தன்மையை கொடுத்து விட்டு கேட்கிற காரணத்தினாலதான் இது வேணாங்கிறோம், இது வேணுங்கிறோம். எது வேணாங்கிறோம்? டாக்டர்கிட்ட போய் கேட்கலாம்னா கேட்போம். நாங்க தான் கேட்டுட்டு தானே இருக்கிறோம். யார்கிட்ட வேணாலும் கேட்போம், அது தப்பே கிடையாது. முஸ்லீம் அல்லாதவர்கிட்ட கூட கேட்போம், அரசாங்கத்தில் கூட கேட்போம். அது மார்க்கத்தில் என்ன இல்ல, தடையே கிடையாது. ஏன்? கேட்கக்கூடிய நேரத்தில் அவனும் நம்மளை போன்ற ஒரு பலவீனன், நமக்கு எது முடியும் அதான் முடியும். ஏதோ ஒரு விஷயம் அவன்கிட்ட கூடுதலா இருக்குது, அதை போய் கேட்கிறோம். இன்னொரு விஷயம் நம்மள்ட்ட கூடுதலா இருக்கு, நம்மள்ட்ட அவன் கேட்பான். கேட்கும் போது அப்படி கேட்கிறோம். எப்படி கேட்கிறோம்? ஒரு டாக்டர் போய் உதவி தேடுறீங்க, வயிற்று வலிண்டு, இவர் தான் எல்லாத்தையும் தரக்கூடியவர், அனைத்து டிபார்ட்மெண்ட்டையும் கொடுத்து கேட்கறீங்களா? டாக்டர் கேட்டா டாக்டர் மேட்டர் கேட்பீங்க. டாக்டர் போயிட்டு என்ன செய்ய மாட்டீங்க? ரேஷன் கார்டு கொடுங்க டாக்டர் கேட்பீங்களா? ஆனா கிறுக்கு பேர்ல ஏன்டா ரேஷன் கார்டு ஏன்டா கேட்கறேன்னு கேட்பறா இல்லையா? டாக்டர் போய் என்ன செய்வீங்க? வயிற்று வலி டாக்டர்த்தையும் பிரிச்சு வச்சிருக்கான். குழந்தை டாக்டர், பெரிய டாக்டர், அந்த டாக்டர், இந்த டாக்டர்னு சொல்லி குழந்தை டாக்டர் போய் ஹார்ட் ஆபரேஷன் பண்ணுங்க கேட்க முடியுமா? ஒரு எம்டி கிட்ட கேட்கறது, எம்பிபிஎஸ் போய் கேட்க முடியுமா? டாக்டர்கிட்ட கேட்கறதுலயும் ஒரு வகை செக்ஷனை பிரிச்சுக்கிட்டீங்க. ஒரு டாக்டர் அனைத்தையும் நீங்க கேட்கறது கிடையாது. அப்ப மனிதர்கள்ட்ட கேட்கும்போது என்ன செய்யறோம்? பிரிச்சு பார்த்து கோடிக்கணக்கான காரியங்களில் இவன் இந்த 2 காரியம் இவன் செய்வான், மீதி உள்ள காரியமா இவன் வேறாட்டு போவான். அதான் அர்த்தம். டாக்டர் ஊசி போட்டு வயிற்று வலியை போக்குறாரு, அவர் வீட்டுல மளிகை சாமான் வேண்டாம், அவர் கடையில் போய் தான் வாங்கணும். டாக்டருக்கு மேல என்ன செய்ய முடியாது? அவருக்கு போய் அவரே மளிகை சாமான் சப்ளை பண்ண மாட்டாரு. அவருக்கு தேவையான ஒன்றை வேற இடத்துல போய் வாங்குவாரு. அப்ப நம்ம என்ன நினைச்சு மனுஷன் கேட்கிறோம்? மனிதர்கள்ட்ட கேட்கிறதா இருந்தால் 1, 2, 10 இத போய் கேட்போம். அல்லாட்ட இது அல்லாவுக்கு சிரமம் இல்லை, இது கேட்கக்கூடாது, இப்படி ஏதாவது ஒதுக்கிறோமா? அல்லாட்ட என்ன வேணாலும் கேட்போம். அல்லாட்ட கேட்பதற்கு நீங்க அல்லாட்ட குழந்தையெல்லாம் கேட்டுறது அல்லாஹ் முடியாது, பணத்தை மட்டும் கேளுங்க, இப்படி ஏதாவது இஸ்லாத்துல ரூல் உண்டா? அல்லாட்ட நீங்க என்ன கேட்கலாம்? என்ன வேணாலும் கேட்கலாம். இதைத்தான் கேட்கணும், இதைத்தான் கேட்க கூடாதுங்கிறது. ஏன்? அனைத்தும் அவனுக்கு முடியும், அனைத்தும் முடியக்கூடியவன் என்ற இடத்தில் வைத்து கேட்கிறதா இருந்தா இது அல்லாட்ட கேட்கறது. நீங்க இந்த செத்து போன ஆள்கிட்ட கேட்கறீங்களே, அவத்தை என்னத்தை கேட்கறீங்க? என்னத்தையும் கேட்கறீங்க. ஏதாவது கணக்கு வச்சிருக்கீங்களா? இவர் இன்னென்ன வேலைக்கு மட்டும்தான் அவர் செய்ய முடியும், மீது உள்ள வேலையெல்லாம் செய்ய முடியாதுங்காவது பிரிச்சு வச்சிருக்கீங்களா? இல்ல. என்ன செய்றீங்க? புள்ளையும் கேட்கறீங்க, பணத்தையும் கேட்கறீங்க, மழையையும் கேட்கறீங்க, நிம்மதியை கேட்கறீங்க, நிவாரணத்தை கேட்கறீங்க, என்னென்ன இருக்குதோ பஞ்சாயத்து அத்தனையும் அல்லாட்ட கேட்கிற மாதிரியே கேட்டா என்ன அர்த்தம்? அவர் எல்லாமே அவருக்கு ஆல் டிபார்ட்மெண்ட் அவர் கையில் இருக்கிறது, அனைத்து துறைகளுமே அவருக்கு முடியும். இது முடியும் இது முடியாதுங்கிற டாபிக் கிடையாது. மனுஷன் கேட்டா இது முடியும்ங்கிறது ஒரு 1% இருக்கலாம், முடியாது என்பது 99% இருக்கலாம். நீங்க கேட்கிற ஆள்கிட்ட என்ன மாதிரி கேட்கறீங்க? அல்லாஹ் எப்படி எல்லாமே அவன் கையில வைத்திருக்கிறானோ அந்த மாதிரி எதை வேண்டாலும் கேளுங்க. உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்கிறதோ அனைத்தையும் நீங்க என்ன செய்யுங்க? அவுளியாட்ட கேளுங்க. எந்த இடத்துல கொண்டு வைக்கிறீங்க? இப்ப செத்து போன ஆளை கூப்பிடும் பொழுது அவரை அல்லாஹ்வுடைய இடத்தில் வைத்து விட்டு தான் கேட்கிறீர்கள். இது ஒன்னாச்சு. எல்லாம் அடுத்த ஒரு வித்தியாசம், அனைத்தும் அவர் கையில் இருக்குன்னு நினைக்கிறீங்க பாருங்க. இது மனுஷன் கேட்கிற உதவி மாதிரி இல்ல, இது அல்லாட்ட கேட்கிற உதவி மாதிரி தான் இருக்கிறது. அதே மாதிரி நம்ம அல்லாட்ட உதவி கேட்கிறோம். உதவி கேட்கும்போது இன்னைக்கு உன்கிட்ட கேட்கிறோம், நாளைக்கு நீ என்கிட்ட வரத்தானே செய்வ அப்படின்னு நினைச்சு அல்லாட்ட கேட்போமா? அல்லாட்ட நம்ம உதவி கேட்டோம்னா நான் தான்ப்பா கடைசி வரைக்கும் கேட்டுட்டே இருக்கணும், நீ என்கிட்ட கேட்க போற, கேட்கறது என் வேலை தான், கொடுக்கறது தான் உன் வேலைன்னு சொல்லி அப்படிதான் அல்லாட்ட கேட்கிறோம். அல்லாட்ட கேட்ட என்ன செய்வோம்? இன்னைக்கு நம்ம கேட்டோம், நாளைக்கு மட்டும் வராமையா போயிருப்போம். மனுஷன் கிட்ட இது இருக்கும். மனுஷன் பட்டா என்ன இருக்கு? இவன் போய் 1000 ரூபாய் கேட்கறிய,
அவன் தர்றான். என்ன நினைச்சு கேட்பீங்க? இவன் தந்துகிட்டே இருப்பான்னு நினைச்சு கேட்கறீங்க. நாளைக்கு ஒரு காலம் வரும், நீ என்கிட்ட வருவ, தரலண்டா சொல்லிட்டு வந்துருவோம். தரும்போது சொல்ல மாட்டோம், தரலண்டான்னு வைங்க, இல்லன்ட்டீல நீ ஒரு நாளைக்கு வருவாடா என்கிட்ட, அப்ப மட்டும் கரெக்டா வந்துடும் உள்ளத்துல. இது இருக்குது மனசுல எல்லாருக்கு. அது சொன்னா உள்ளது போயிருக்கா சொல்ல மாட்டேங்கிறோம். அப்ப ஒரு மனுஷன் கேட்கும்போது என்ன நினைச்சு கேட்கிறோம்? இவன் இன்னைக்கு தருவான், நாளைக்கு நம்மள்ட்ட வருவான், ஏதாவது ஒண்ணு நம்ம உதவி உனக்கு தேவைப்படும், எங்கிட்ட வரதான் போறீங்க. அப்ப இந்த மாதிரி இடத்துல வச்சு கேட்கறீங்க. அல்லாட்ட கேட்டா அப்படிலாம் எதிர்பார்க்கறது இல்ல. நான் கேட்டுக்கிட்டு தான் இருப்பேன், நீ என்கிட்ட அதாவது எனக்கு உன்கிட்ட தேவை இருக்கிறது, உனக்கு என்கிட்ட தேவையில்லை. இப்படி இடத்துல வச்சு கேட்கறோம். இந்த அவுளியா என்ன மாதிரி இருக்குது? இந்த அவுளியாட்ட கேட்கறது வந்து என்ன மாதிரி இருக்குது? அல்லாட்ட கேட்கிற அவுளியாட்ட கேட்கும் போது, நான் ஒரு எனக்கு இது கூட நாளைக்கு நீ என்கிட்ட வருவீல, இப்படி நினைச்சவனா கேட்கறானா? நான் ஒரு ஆண்டவர் மைதீன் ஆண்டவர்னு கூப்பிடுறான, அவர்கிட்ட கேட்கும்போது என்ன நினைச்சு கேட்கறான்? அம்மாடி அவ தந்துகிட்டு தான் இருப்பாங்க, நம்ம வாங்கிட்டு தான் இருக்கணும், நம்மள்ட்டையும் அவர போறாங்க, இப்படி நினைத்து கொண்டு அவன் கேட்கறான். அப்ப நீ என்ன கவனிக்கணும்னு கேட்டா, இதுல குர்ஆன்ல முரண் கிடையாது. உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்பதும் செயல்படுத்த வேண்டும். அதுக்கு என்ன அர்த்தம்? இறை நிலையில் வைத்து, கடவுள் இடத்தில் வைத்து, கடவுள் அந்தஸ்தை கொடுத்து கேட்பதாக இருந்தால் உன்னிடம் மட்டும்தான் கேட்போம். உன்னுடைய அந்தஸ்தை கொடுக்காம மனுஷங்கிற இடத்துல வைத்து கேட்பதாக இருந்தால் யார்கிட்ட வேணாலும் கேட்போம். அந்த வசனங்கள் அதை சொல்கிறது, இந்த வசனங்கள் இதை சொல்கிறது என்றால் எல்லாமே வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய வசனங்கள் ஆகிவிடுது. குர்ஆனில் இது முரண்பாடு இல்லை. இவர்கள் என்ன செய்கிறார்கள்? உன்னிடம் உதவி தேடுகிறோங்கிறது நடைமுறைக்கு சரியா வருமாங்க? உன்னிடம் அல்லாட்ட மட்டும் உதவி செஞ்சா வாழ முடியுமா? நீங்க எத்தனை பேர்ட்டு போய் கேட்கறீங்கன்னு சொல்லி அப்படி சாதாரணமாக்கி, குர்ஆனுக்கு அர்த்தமற்றதாக குர்ஆனுக்கு ஆக்கி, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற வந்து சாதாரண ஒரு விஷயம் மாதிரி ஆக்கி, குற்றமற்ற ஒரு செயல் மாதிரி ஆக்கி மக்களை கெடுத்துக் கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அப்ப இதுல என்ன விளங்கன்னு, நம்ம வந்து மனிதர்கள்ட்ட கேட்பது வந்து மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற காரணம் என்ன? மனுஷன்ட்ட கேட்டால் நம்ம விளங்கி கேட்கிறோம். என்ன விளங்கி கேட்கிறோம்? இவன் மனுஷன், எனக்கு இருக்கிற பலவீனம் மாதிரி இவனுக்கும் பலவீனம் இருக்கிறது, அவனுக்கு எல்லாமே முடியாது, ஏதோ ஒன்னு ரெண்டு முடியும், ஒரு அளவுக்கு தான் முடியும், ஒரு லிமிட்ல தான் அவனுக்கு அதுவும் செய்ய முடியும். இந்த மாதிரி பல விஷயங்களை மனசுல வைத்துக் கொண்டு அவனு நம்மளை போல ஒரு மனுஷன் தாங்கிறதுல கடுகளவு கூட மாற்றம் வராத அளவில் அவன்கிட்ட கேட்கிறோம். இது ஈமான பாதிக்காது, இது இணை கற்பித்தல் கொண்டே விடாது, அல்லாஹ்வுக்கு சமமாக்கின குற்றம் இதில் வரவே வராது. இதுல வருமே, இதுல எல்லாமே நீங்க அப்படி ஆக்கி வச்சிருக்கீங்க, அல்லா மாதிரி ஆக்கி வச்சிருக்கீங்க. அது இறந்து போன ஆளா இருக்கட்டும், உயிரோடு இருக்கிற மகான் நினைக்கிறாங்களே அவனா இருக்கட்டும், அவனையெல்லாம் எந்த இடத்துல வச்சிருக்கிறீங்க? அல்லா மாதிரி வைத்து கேட்கறான். சொல்வது இல்ல, ரெண்டு ஒண்ணு மாதிரி நம்மள்ட்ட சொல்லுவோம், டாக்டர் மாதிரி தான் வச்சிருக்கிறோம், பொய்யது. டாக்டர் மாதிரி எல்லாம் வைக்கவே இல்லை, ஒரு அதிகாரி மாதிரிலாம் அவுளியா வைக்கவே இல்லை, தாய் தந்தையரை வைக்கிற மாதிரிலாம் என்ன செய்யல, வைக்கவே இல்லை. உள்ளத்துல வச்சிருக்கிறது, நடவடிக்கையில காட்டுவது எல்லாமே அவன் அல்லாஹ்வுடைய இடத்தில் வைத்திருக்கிறான் என்பதுதான். வெளியில் நம்மளை ஏமாற்றுவது, நம்மளை அவனையும் ஏமாத்திக் கொள்கிறான், நம்மளையும் ஏமாத்தி அவனையும் ஏமாத்தி கொண்டு என்ன சொல்றான்னு கேட்டா, நாங்க அவுளியாவை அவுளியா அல்லான்னு சொல்லலையா, இது அல்லான்னு சொல்லி இதை விட எப்படி சொல்றதுன்னா, நீ அல்லான்னு சொல்லிட்டு இருக்கிற, எத்தனை பேர் கூப்பிட்டாலும் ஒரே நேரத்தில் கூப்பிட்டா கேட்குங்கிற, எவ்வளவு தொலைல இருந்து கேட்டாலும் கேட்குங்கிற, எந்த கோரிக்கை வேண்டாலும் வைக்கலாம். அவருக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு, அவருக்கு ஒதுக்கப்பட்ட டிபார்ட்மெண்ட் கிடையாது, அனைத்துமே அவருக்கு முடியும் என்று சொல்கிறாய். அப்ப அல்லாஹ் தர்ற மாதிரி அவர் தருவார் என்று சொல்கிறாய். உனக்கு தான் அவர்கிட்ட தேவை இருக்கிறது, அவருக்கு உன்கிட்ட தேவையில்லை என்று சொல்கிறாய். இவ்வளவும் அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு வைத்து விட்டு உலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகரா யாரும் இல்லை என்று ஒரு பக்கம் சொல்லிக் கொண்டு, இல்ல அவனுக்கு நிகரா இவங்க எல்லாம் இருக்கிறாங்க, இப்படி வர்றதுனால தானங்க நாங்க வேணாங்கிறோம். இது கூட விளங்காம நம்ம கிறுக்கணும்ல, நம்ம எல்லாம் தௌஹீதுல இருக்கிறவங்க எல்லாம் மனுஷன் போய் கேட்கறாங்க அவுளியாட்ட வேணாங்கிறாங்கன்னா, இது ஒரு லாஜிக் இருந்தா ஏத்துக்கிறோம், முதல்ல ஏத்துக்கிறாள் நாங்களா இருப்போமே. ரெண்டு வேற வேறங்கிற இந்த சின்ன ஒரு நுணுக்கம் கூட புரியாம அது இதெல்லாம் கேட்கறான், இப்படிங்கிறாங்க. புரிஞ்சு கொண்டீர்களா? இது ஒரு அவங்களுடைய வாதம். இந்த மாதிரி வாதங்கள் வைப்பாங்க. இணை கற்பித்தல நியாயப்படுத்த